ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் மசால் வடை தான் செய்ய போகிறோம். மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் தான் நான் எப்பவும் வடை போடுறது. சூப்பராக வரும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை கலந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம ஊற போட்டுடலாம். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் வடை நல்லா சூப்பராக வரும். இப்போ தான் ஊற போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா வடை நல்லா வரும். மிக்சியை விட கிரைண்டர் தான் நல்லா வரும். இப்போது அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் பருப்பே தெரியக்கூடாது, எல்லாமே கொரன்னு தான் இருக்கணும். பருப்பு ஒரு அரை பருப்பு கூட வேண்டாம், எல்லாமே கொரன்ற மாதிரி அரைச்சிட்டு வாங்க. நான் அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சரியாக வரும். இப்போது இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சிருக்கேன். கருவேப்பிலை அரிஞ்சு போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியே அரிஞ்சு போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் செட் ஆக வச்சுருங்க. இப்போ நான் போட்டிருக்க உப்பு குறைஞ்சது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இந்த ரேஷியோ தான் போடணும். சால்ட்டாக இருந்தால் நான் கல் உப்பும் போடுவேன், சால்ட்டும் போடுவேன். நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் சால்ட்டாக இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செட் ஆகிடுச்சு. இப்போது நான் எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில். இப்போ இதை நம்ம வடை போட்டுக்கலாம். நான் எப்பவும் இந்த மாதிரி தான் திக்காக வச்சு நல்லா பெருசாக போடுவேன். சூப்பராக இருக்கும் இது வடை. மெலிசாலாம் வேண்டாம், இந்த மாதிரியே போடுங்க, நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தும் இந்த ரேஷியோவில் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு கூட பண்ணுவாங்க. அதுவுமே செய்யலாம். அதுவுமே கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது போட்டு அரைக்கலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன். இது ஒன்றுன்னா நம்ம போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை ரொம்ப ஃபாஸ்ட் வச்சுட்டிங்கன்னா வேகமாக மேலே செவுக்கும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வரட்டும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்களோ வடை நல்லா முருகலாக நிறைய நேரம் நமுத்து போகாமல் சூப்பராக இருக்கும். அதிக தீ இல்லாமல் இந்த அளவுக்கே வைங்க. வெங்காயம் நிறைய போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நிறைய மேலே வெங்காயம் நிறைய தீஞ்சா மாதிரி தெரியும். இப்போ நான் போட்டதே கொஞ்சம் அதிகம் தான். நான் வெங்காயம் எப்பவும் குறைச்சலாக தான் போடுவேன். ரொம்ப வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் அதிகமாக தான் தெரியும் மேலே, அது ரொம்ப தீஞ்சா மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவந்திருக்கு. இப்போது இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் இருக்க வடையும் போட்டுடலாம். சூப்பரான ஒரு மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு டீ வச்சுட்டு இந்த வடையை இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு, டேஸ்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.